காவேரி அம்மா பாப்பா கூட செம்ம ஜாலியா விளையாண்டுக்கிட்டே வர்றத கண்ணாடி வழியா விஜய் பார்த்து பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இத பார்க்குற காவேரிக்கு தான் விஜய் மேல தப்பான எண்ணம் வருது. அது மட்டும் இல்லாம இவங்க என்ன அப்பப்ப நம்மள பார்த்துக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே வர்ற மாதிரி தெரியுது. அதுவும் கண்ணெல்லாம் கலங்குற மாதிரி தெரியுது. இவங்க பார்வையே சரியில்ல. முதல்ல நம்ம காரை விட்டு சீக்கிரமா இறங்கணும்னு சொல்லிட்டு, சார் நீங்க இங்கேயே நிறுத்திக்கோங்க. இதோ இங்க தானே கோவில் இருக்கு. நான் கொஞ்சம் நடந்தே போயிடுறேன்னு சொல்றாங்க. ஆனா விஜயும், அவ்வளோதான் அவ்வளோதான் நான் பக்கத்திலேயே கொண்டு போய் விட்டுறேன்னு சொல்லிட்டு, அவங்க கோவில் வாசல்லையே காவேரிய நிறுத்துறாங்க. உடனே காவேரியும், சரிங்க சார் நீங்க கிளம்புங்க. நான் பார்த்துக்கிறேன்னு சொல்றாங்க. ஆனா விஜயும், அட இவ்வளோ தூரம் வந்துட்டோம். நாங்களும் சாமி கும்பிட்டுட்டு போயிடுறோமே! என்ன அம்மு, நம்ம சாமி கும்பிடலாமான்னு சொல்லிட்டு அம்முகிட்ட கேட்க, அம்முவும் ஓகேப்பான்னு சொல்லிட்டு கீழே இறங்குறாங்க. இத பார்த்த காவேரியும், "இல்ல சார் பரவால்ல, இருக்கட்டும்" அப்படின்னு சொல்ல, ஆனா விஜயும், "இல்ல நாங்களும் சாமி கும்பிடணும்னு நெனைக்கிறோம். மத்தபடி வேற எதுக்காகவும் நாங்க வரல. நீங்க ஒண்ணும் எங்கள தப்பா நினைக்க வேண்டாம்னு" சொல்றாங்க. உடனே சரிங்க சார். வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கூடயே உள்ள போயிட்டு சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா, அங்க கூட விஜய் சாமிய கும்புறதுக்கு பதிலா காவேரியவே வெறிக்க வெறிக்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இத கவனிச்ச காவேரியும், அம்மா, பாப்பா ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு, "சார் உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும்னு" சொல்லிட்டு லைட்டா கொஞ்சம் ஓரமா விஜய கூட்டிட்டு போயிட்டு, "இங்க பாருங்க சார். நீங்க எந்த எண்ணத்தோட என்ன பார்க்குறீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா, நான் இதுவரைக்கும் உங்க மேல மரியாதை வச்சிருக்கேன். அந்த மரியாதைய நீங்களே கெடுத்துக்காதீங்க. இதுக்கு மேலயும் என்கிட்ட இப்படி நடந்துக்கிற வேலைய வச்சுக்காதீங்கன்னு" கோவத்தோட பேச, உடனே ஷாக்கான விஜயும், "என்ன மிஸ் என்னாச்சு? நான் அப்படி என்ன பண்ணேன்? ஒன்றும் தெரியாத மாதிரி சொல்லாதீங்க. கார்ல வர்ற வழியெல்லாம் என்னைய தான் நீங்க கண்ணாடி வழியா பார்த்துட்டு வந்தீங்க. ஏன் எங்க கூட சாமி கும்பிடும்போது சாமிய பார்க்காம என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு முதல்ல நான் யாருன்னு தெரியுமா? அப்படி தெரியாதுல்ல. அப்புறம் எதுக்காக என்கிட்ட இப்படியெல்லாம் நடந்துக்கிறீங்க? நீங்க ஜஸ்ட் என்னோட ஸ்கூல்ல படிக்கிற ஒரு குழந்தையோட பேரண்ட் அவ்வளோதான். அந்த எல்லையிலேயே இருக்கிறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் அடிக்கடி வீட்டுக்கு வரதும் எனக்கு பிடிக்கவே இல்ல. எங்க அம்மா ரொம்பவே இரக்க குணம் உள்ளவங்க. நீங்க ஏதோ அவங்க கிட்ட நெறைய ஸ்டோரி சொல்லியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அதனால தான் உங்க மேல இரக்கப்பட்டு இப்படியெல்லாம் பண்ணாங்க. ஆனா நீங்க இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு எங்க கிட்ட அட்வான்டேஜ் எடுக்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க. நாங்க என்னதான் தனியா இருந்தாலும் நாங்க ரொம்பவே தைரியமானவங்க. ஏற்கனவே நெறைய பிரச்சனைகள ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம். அதனால நீங்களும் மறுபடியும் மறுபடியும் எங்களுக்கு பிரச்சனைய கொண்டு வர மாதிரி, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்காதீங்கன்னு அப்படியே பொரிஞ்சு தள்ளிர்றாங்க. இத பார்த்துட்டு விஜய்க்கு மனசுக்குள்ள ரொம்பவே கஷ்டமா இருந்தாலும், அவங்க காவேரி கிட்ட, "இங்க பாருங்க, நான் என்ன பண்ணது உங்களுக்கு என்ன பத்தி தப்பா யோசிக்க வச்சதுன்னு தெரியல. நான் சும்மா எதர்ச்சியா தான் பார்த்தேன். ஏன் நீங்க கார்ல என் குழந்தை கூட விளையாண்டுக்கிட்டு வரும்போது, எனக்கு என்னோட ஒய்ஃப் ஞாபகம் வந்துச்சு. அவ மட்டும் இப்போ என் கூட இருந்திருந்தான்னா, என் குழந்தை கூட இப்படியெல்லாம் தான் விளையாண்டுட்டு வந்திருப்பா. நான் அந்த ஒரு எண்ணத்துல தான் அப்படி பார்த்தனே தவிர, உங்க மேல எந்த ஒரு தப்பான எண்ணத்துலயும் பார்க்கல. இப்ப கூட சாமி கும்பிடும்போதும் நான் அப்படிதான் யோசிச்சேன். மத்தபடி நான் உங்கள டிஸ்டர்ப் பண்ணணுன்றதுக்காக ஒண்ணும் இப்படியெல்லாம் பண்ணல. ஆனா இதுக்கு மேல உங்கள எந்த விதத்துலயும் நான் டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். நான் உங்களோட வீட்டுக்கோ வரமாட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்கன்னு" சொல்லிட்டு, அவங்க சோகத்தோட லைட்டா கண் கலங்கி அழுதுகிட்டு அங்கருந்து அம்மா, பாப்பாவ கூட்டிட்டு போறாங்க. இத பார்த்துட்டு காவேரிக்கே ஒரு நிமிஷம், ச்சே! நம்ம கோவத்துல என்னெல்லாம் பேசிட்டோம். பாவம் அவங்க பேசினத பார்க்கும்போது, அம்மா சொன்ன மாதிரியே அவங்க நல்லவங்களா தான் இருப்பாங்களோ! நான் தான் தேவையில்லாம என்கிட்ட ஒரு மாதிரி பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு, என்னதான் அப்படி நினைக்கிறாங்கன்னு நான் தப்பு தப்பா பேசிட்டேனே! அவங்க மனசுக்குள்ள என்ன சோகம் இருந்துச்சோ தெரியல. அவங்க வேற எதையோ யோசிச்சு தான் என்ன பார்த்துருந்துருக்காங்க. ஆனா ச்சே! நான் தான் முட்டாள்தனமா அத புரிஞ்சுக்காம, அவங்களோட மனச இப்படி கஷ்டப்படுத்திட்டேன்னு சொல்லிட்டு, அவங்க விஜய் கிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு நினைக்கிறதுக்குள்ளயே, விஜய் இதுக்கு மேலயும் காவேரிக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க உருவாக்குற மாதிரி நம்ம இங்கேயே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, உடனடியா கொஞ்சம் கூட லேட் பண்ணாம அங்கருந்து அம்முவ கூட்டிட்டு போயிடுறாங்க. இத பார்த்த காவேரியும் கோயில்ல இருந்து சோகத்தோட வீட்டுக்கு வராங்க. அப்ப சாரதாவும், "என்னடி கோயிலுக்கு போயிட்டு நல்லா சந்தோஷமா வருவேன்னு பார்த்தா, இவ்ளோ சோகத்தோட வர? என்ன ஏதாவது பிரச்சனையா என்ன? அந்த தம்பி உன்கிட்ட சரியா தானே பேசுச்சு? நீ ஏதாவது பண்ணி வச்சியா என்னன்னு?" கரெக்ட்டா எதையோ பார்த்த மாதிரியே கேட்குறாங்க. உடனே காவேரியும், "போம்மா, நான் முன்கோப காவேரின்னு எனக்கு இப்ப தான் நல்லா புரிஞ்சுச்சு. நான் அவசரப்பட்டு அவங்க கிட்ட கொஞ்சம் மோசமா பேசிட்டேம்மா." பதட்டப்பட்ட சாரதாவும், "என்னடி அப்படி என்ன மோசமா பேசின? அந்த தம்பி என்ன பண்ணுச்சு?" "இல்லம்மா, அவங்க ஒண்ணும் பண்ணல. கார்ல போகும்போது என்னையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க." "ஏன் சாமி
கும்பிடும்போது கூட என்னையே தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இத பார்த்துட்டு எனக்கு தான் டென்ஷன் தலைக்கு ஏறிடுமே! அதனால நான் பாட்டுக்கு வாய்க்கு வந்தது ஏதேதோ பேசிட்டேன். அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு அவங்களோட ஒய்ஃப் ஞாபகம் வந்துருச்சாம். அவங்க ஒய்ஃப் அவங்க கூட இருந்தா இப்படிதான் இருந்திருப்பாங்கன்னு நெனச்சு தான் என்ன பார்த்துருக்காங்களாம். நான் தான் தேவையில்லாம அவங்கள கொஞ்சம் மோசமா மனச கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிட்டேம்மா. அதனால தான் கஷ்டமா இருக்கு. அவங்க கிட்ட ஒரு தடவ மன்னிப்பு கேட்கணும்னு தோணுதும்மான்னு சொல்ல, உடனே சாரதாவும் ஆமா. உனக்கு இதே வேலையா போச்சு. முதல்ல அந்த தம்பிக்கு கால் பண்ணு. அவங்க கிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொல்லிட்டு, அவங்க உடனடியா காவேரிய விஜய்க்கு கால் பண்ண சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா காவேரியும், இல்லம்மா ஃபோன்லலாம் இப்படி சொன்னா கரெக்ட்டா இருக்காது. நான் பேசாம நேர்லயே அவங்க கிட்ட சாரி சொல்லட்டுமா? அவங்களோட சாரதாவும், நேர்லயா? உனக்கு அந்த தம்பி எங்க இருக்குன்னு தெரியுமா? தெரியும்மா. அதான் அம்முவோட ஸ்கூல் ரிப்போர்ட் எல்லாத்தையும் நான் பார்த்துருக்கேன்ல. அதுலயே அவங்களோட அட்ரஸ் இருக்கு. நான் பேசாம இன்னைக்கு லீவ் தானே, நேர்லயே போய் அவங்க கிட்ட சாரி சொல்லிட்டு வந்துட்டுமா? எனக்கு வேற மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஏதோ கில்ட்டியா இருக்கிற மாதிரியே தோணுதுமான்னு சொல்ல, சாரதாவும் ஒரு நிமிஷம், ஒரு வேளை இவ வீட்டுக்கு போனா, அவங்க சொந்தக்காரங்க, தாத்தா, சித்தி, சித்தப்பாவெல்லாம் பார்க்குற நிலைமை வந்துருமோ? சரி, நம்ம ஏன் இத பத்தி யோசிக்கணும்? அதான் நம்ம மாப்பிள்ளையும் பேத்தியும் அங்க இருக்கும்போது, நம்ம இத பத்திலாம் கவலையே பட தேவையில்ல. சரி காவேரி, நீ போயிட்டு வா. போய் அந்த தம்பிக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு வா. அப்பதான் உன் மனசும் நல்லாருக்கும். என் மனசும் நல்லா இருக்குன்னு சொல்ல, காவேரி உடனே விஜய பார்க்கறதுக்காக அவங்களோட வீடு தேடி போய்க்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல இந்த பக்கம் சாரதாவும் இந்த விஷயத்த விஜய்க்குமே ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. காவேரி என்னை திட்டினதுனால இவ்வளோ கஷ்டமா இருந்தாலும், இப்ப அதுக்காக என்கிட்ட சாரி கேட்கறதுக்காக அவ ஒரு வழியா என்னை தேடி என் வீட்டுக்கே வரப்போறான்னு நினைக்கும்போது, ஒரு விதத்துல சந்தோஷமா தான் இருக்கு. சரி, மத்தியான சாப்பாடு நம்ம காவேரி கிட்ட சாப்பிட்டுட்டோம். அதுவும் அவளோட வீட்ல அவங்க அம்மா சமைச்சத சாப்பிட்டுட்டோம். இப்போ நைட்டு சாப்பாடு நானே என் பொண்டாட்டிக்கு சமைக்க போறேன்னு சொல்லிட்டு, அவங்க கிச்சனுக்கு போயிட்டு தடபுடலா சாப்பாடு எல்லாத்தையுமே செல்வி கிட்ட கேட்டு சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. இத பார்த்த செல்வியும், "என்ன தம்பி, இன்னைக்கு வீட்டுக்கு யாராவது ஸ்பெஷலான பெர்சன்ஸ் வராங்களா என்ன? ஏன்னா நீங்களே கிச்சனுக்கு வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டீங்க." உடனே விஜயும், "ஆமா, என் லைஃப்லயே ரொம்பவே முக்கியமானவங்க இப்போ என்ன பார்க்கறதுக்காக வந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக தான் நான் இது எல்லாத்தையுமே இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு" சொல்லிட்டு அவங்க ஹாப்பியா சிரிச்சு, பாட்டு பாடிக்கிட்டு சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இத ஹால்ல இருந்து பார்த்த தாத்தாவும், சித்தியும், "என்ன விஜய், ரொம்பவே சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. என்ன, ஏதாவது உங்ககிட்ட பேசினானா அப்பா?" "இல்ல, அவன் என்கிட்ட எதுவுமே சொல்லல. இன்னும் அவனுக்கு என் மேல இருக்க கோவம் குறையலன்னு நெனைக்கிறேன். இன்னும் அவன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசலன்னு" சொல்லிட்டு அவங்க சோகத்தோட இருக்காங்க. அங்க வந்த சித்தப்பாவும் விஜய் சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு ஆச்சரியத்தோட ராதா கிட்ட என்ன விஷயம்னு கேட்க, ராதாவும் "எங்களுக்கு எதுவுமே தெரியாது" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே, அங்க வந்த செல்வி, "ஏன் தம்பி இவ்ளோ சந்தோஷமா இருக்கிறத பத்தி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதா என்ன? தம்பியோட வாழ்க்கையிலேயே முக்கியமான ஒருத்தங்க அவங்கள பார்க்க வரப்போறதா தம்பி சந்தோஷத்தோட பேசிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு அவங்கள தெரியாதா?" உடனே தாத்தாவும், "என்ன முக்கியமான ஒருத்தங்களா? அப்பனா காவேரி வரப்போறாளா என்ன?" சித்தப்பாவும், "என்ன அதுக்குள்ளேயா காவேரி வரப்போறா? அப்ப காவேரிக்கு எல்லா ஞாபகமும் வந்துருச்சா என்ன? மறுபடியும் அந்த குடும்பம் இப்போ விஜயோட வாழ்க்கைக்குள்ள வருதுன்னா எனக்கு ரொம்பவே பயமா தான் இருக்குன்னு" அவங்க தாத்தாவோட மண்டைய கழுவ ட்ரை பண்ண. ஆனா தாத்தாவும், "முதல்ல காவேரி வந்தா அவ கால்ல விழுந்து நான் அவளுக்கு பண்ண துரோகத்துக்கு மன்னிப்பு கேட்கணும்னு" சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே, கரெக்டா டோரோட கதவ காவேரி தட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த சத்தத்தை கேட்டு விஜய் ஹாப்பியா, "அம்மு அம்மு, உங்க மிஸ் வந்துட்டாங்கன்னு" சொல்லிக்கிட்டே கதவுக்கிட்ட போனா, ஆனா அதுக்கு முன்னாடியே அன்பு சித்தப்பா டோர் ஓப்பன் பண்றாங்க. பண்ண உடனே காவேரி இருக்கிறத பார்த்துட்டு மனசுக்குள்ள என்னதான் குற்ற உணர்ச்சியோட இருந்தாலும் அவங்களுக்கு கோபம் தான் தாங்க முடியல. அதனால அவங்க காவேரி கிட்ட, "என்ன, ஒரு வழியா இங்க வந்துட்ட போலயேன்னு" கேட்குறாங்க. இதை கேட்டுட்டு காவேரியும், "என்ன, நம்மக்கிட்ட ஏன் இவங்க இப்படி பேசுறாங்க? அப்புறம் இவங்கள தானே நம்ம அன்னைக்கு ரோட்ல பார்த்தோம். வேற யாரோன்ற மாதிரி நம்மக்கிட்ட பேசிட்டு, இப்போ நம்மள தெரிஞ்சவங்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு" கொஞ்சம் ஷாக்கிங்கோட இருக்கும்போதே, அங்க வந்த தாத்தாவும், "மாப்ள, நீங்க உள்ள போங்க. நான் பேசிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "உள்ள வாம்மா." "ஆ" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி உள்ள வர, உடனே காவேரிய உட்கார சொன்ன தாத்தாவும், "நீ உட்காருமா. உனக்கு ஏதாவது வேணுமா? உன் உடம்பு எல்லாம் இப்ப நல்லா தானே இருக்கு? எல்லாம் நல்லா இருக்காங்களா? உங்க வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு?" கேட்க, காவேரியும், "ஆ, நான் நல்லா தான் இருக்கேன். வீட்ல இருக்கவங்களும் நல்லா இருக்காங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களான்னு?" ஒரு பேச்சுக்கு காவேரி கேட்க, ஆனா இத கேட்ட உடனேயே தாத்தாவுக்கு என்னமோ காவேரிக்கு எல்லா ஞாபகமும் வந்த மாதிரி நெனப்பு வந்துருச்சு. அதனால அவங்க காவேரி கிட்ட, "தயவு செஞ்சு இந்த தாத்தாவ மன்னிச்சிருமா. நான் தான் உன்னோட வாழ்க்கையவே கெடுத்துட்டேன்.
தேவையில்லாம விஜயோட நல்லதுக்காகன்னு சொல்லிட்டு உன்னையும் விஜயையும் இப்படி பிரிச்சு வச்சுட்டேன். அதுக்காக தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருன்னு கையெடுத்து காவேரி கிட்ட மன்னிப்பே கேட்குறாங்க. உடனே காவேரியும், ஐயோ! நீங்க என்ன பண்றீங்கன்னு உடனடியா எந்திரிக்க, கரெக்ட்டா அங்க விஜயுமே வந்துட்டு தாத்தா கிட்ட கண்ண கண்ண காட்டுறாங்க. அதுவும் கோவத்தோட விஜய் கண்ண கண்ண காட்ட, இத பார்த்துட்டு தாத்தாவுக்கும் நெலம புரிஞ்சிருது. அதனால அவங்க நெலைமைய சமாளிக்கிறதுக்காக, ச்சே! சாரிம்மா. நான் வேற யாரோ நெனச்சு உன்கிட்ட பேசிட்டேன். எனக்கு என்னோட பேரனோட பொண்டாட்டி ஞாபகம் வந்துருச்சு. அதனால தான் ஏதோ அவள பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருந்தனால, அவகிட்ட பேசுறத உன்கிட்ட பேசிட்டேன்னு சொல்ல, காவேரியும், அதான் அவங்களோட ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்கல்ல. ஆமாம்மா. நாங்களும் அப்படிதான் நெனச்சிட்டு இருந்தோம். ஆனா அவ இப்போ இன்னொரு இடத்துல பத்திரமா உயிரோட நல்லபடியா இருக்காமான்னு சொல்ல, உடனே காவேரியும், இது ரொம்பவே சந்தோஷமான விஷயமாச்சே! அப்பன்னா அவங்கள சீக்கிரமா இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வர வேண்டியது தானே! அம்மு வேற அவங்களோட அம்மாவ ரொம்பவே மிஸ் பண்ணா தெரியுமா? சீக்கிரமா அவங்களோட அம்மாவையும், அம்முவையும் பார்க்க வைங்க. அவ இத நெனச்சா ரொம்பவே சந்தோஷப்படுவான்னு சொல்ல, தாத்தா உடனே, ஆனா இப்போ அவளோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்ல. கொஞ்சம் அவளோட உடம்பு குணமானதுக்கு அப்புறமா தான் அவளால இங்க வர முடியும்னு சொல்லிக்கிட்டு, கண் கலங்கி போய் பாசத்தோட காவேரிய பார்க்க, காவேரியும் ஒண்ணுமே புரியாம, சரி, நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்லிட்டு போகுறதுக்காக தான் வந்தேன். சார், உங்க கொஞ்சம் தனியா பேசணும்னு சொல்ல, விஜயும் காவேரிய தனியா கூட்டிட்டு போறாங்க. ஆனா போகறதுக்கு முன்னாடி கூட காவேரிக்கு தெரியாம தாத்தா கிட்டயும், ராதா கிட்டயும் சைகை மூலியமாவே தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டு தான் போறாங்க. இத பார்த்துட்டு ராதா சித்தியும், "என்னப்பா அவசரப்பட்டுட்டீங்களே! அவளுக்கு இன்னும் எந்த ஞாபகமும் வரல போலயே! விஜய் பண்றத பார்த்தாலும், அவ பேசுறத பார்த்தாலும் நமக்கு அப்படிதான் தோணுது. இப்போ இவள எப்படி குணப்படுத்த முடியும்? இவங்க 2 பேரும் எப்படிதான் ஒண்ணு சேர்ந்து வாழப் போறாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம முதல்லயே இந்த உண்மைய ஒரு வேள விஜய் கிட்ட சொல்லியிருந்தா, இவளோட உடம்பு குணமாயிருக்குமோ என்னமோ! உண்மையாவே நம்ம தான் விஜயோட வாழ்க்கைக்கு நல்லது பண்றதா நெனச்சுட்டு, ரொம்ப பெரிய தப்ப பண்ணிட்டோமோன்னு இப்பதான் எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்குன்னு சொல்ல, தாத்தாவும் கண் கலங்கி போய், ஆமா, நான் என் வாழ்க்கையில என் பேரனுக்காக நல்லதுன்னு நெனச்சு பண்ண ஒரு விஷயம், இப்ப அவனோட வாழ்க்கையில ரொம்ப பெரிய வலிய குடுத்துக்கிட்டு இருக்கு. இத என்னால தாங்கவே முடியலன்னு அவங்களும் கண் கலங்கி போய் நின்னுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அன்புக்கு தான் நடக்கிறது எதுவுமே சுத்தமா பிடிக்கல. குறிப்பா காவேரியும், விஜயும் சேர்றது அவங்களுக்கு சுத்தமா பிடிக்காததுனால, அவங்க ஏதாவது ஒண்ணு பண்ணி, இவங்க 2 பேரையும் நம்ம மறுபடியும் பிரிச்சாகணும்னு மறுபடியுமே வில்லத்தனமா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் இந்த பக்கம் விஜய தனியா கூட்டிட்டு போன காவேரியும், "சார், உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் வந்தேன்." "மன்னிப்பா? எதுக்காக மிஸ்? நீங்க என்ன பண்ணீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு?" "இல்ல சார், நான் ஏதேதோ நெனச்சுக்கிட்டு உங்ககிட்ட கொஞ்சம் கோவமா பேசிட்டேன். உங்களோட நல்ல மனசு என்னன்னு எனக்கு புரியாமலாம் இல்ல. இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் கோபம் அதிகமா வரும். கோபத்துல நான் என்ன பேசுறேன்னே எனக்கு தெரியாதுன்னு" அவங்கள பத்தி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்க, இத கேட்டுட்டு விஜயும் சிரிச்சுக்கிட்டே, "அதான் எனக்கு நல்லாவே தெரியுமேன்னு" சொல்றாங்க. காவேரி உடனே, "என்ன? என்ன பத்தி உங்களுக்கு தான் தெரியவே தெரியாதேன்னு" மறுபடியுமே டவுட்டோட விஜய் கிட்ட கேள்வி கேட்க, உடனே விஜயும், "எனக்கெல்லாம் ஒருத்தங்கள ஒரு தடவ பார்த்துட்டாவே, அவங்க எந்த மாதிரி கேரக்டர்ன்னு நல்லாவே தெரிஞ்சிரும். அதனால தான் நீங்க இப்படி முன்கோபத்துல பேசுவீங்களே தவிர, உங்களோட மனசுல ஒண்ணுமே இருக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால நான் அதெல்லாம் பெருசா எடுத்துக்கவே இல்ல. சரி, அத விடுங்க. நீங்க ஏதாவது சாப்பிட்டுட்டு தான் போகணும்." "இல்ல சார், வேண்டாம். எனக்கு லேட் ஆயிடுச்சு. நான் கிளம்புறேன்." "அட, உங்களுக்காக நான் பிரமாதமா சமைச்சு வச்சிருக்கேன். வாங்க சாப்பிட்டுட்டு போகலான்னு" சொல்ல, மறுபடியுமே டவுட்டோட காவேரி, "முதல்ல நான் இங்க வந்ததுக்கு அப்புறமா தானே உங்களுக்கு நான் இங்க வரேன்னு தெரியும். முன்னாடியே யாரோ உங்ககிட்ட சொன்ன மாதிரி, ஏதோ எனக்கும் சேர்த்து சமைச்சு வச்சிருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க பேசுறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உங்க மேல சந்தேகம் வந்துக்கிட்டே இருக்குன்னு" சொல்ல, உடனே விஜயும் நிலைமைய சமாளிக்கிறதுக்காக, "அட, ஊர்லேருந்து எங்க சித்தியும் சித்தப்பாவும் வந்திருக்காங்க. அவங்களுக்காக சமைச்சு வச்சிருந்தேன். அப்படியே நீங்களும் வந்துட்டீங்கல்ல. அப்போ உங்களுக்காகவும் குடுக்கணும்ல. அதுவும் இன்னைக்கு நான் ஸ்பெஷலா சமைச்சு வச்சிருக்கேன். நான் வீட்டுக்கு வரும்போது நீங்க எனக்கு விருந்தே போட்டீங்க. ஆனா அந்த அளவுக்கு என்னால போட முடியலனாலும், ஏதோ என்னால முடிஞ்சத நான் செஞ்சு வச்சிருக்கேன். நீங்க பார்த்து சாப்பிட்டுட்டு டேஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லாருக்கும். அதனால தான் உங்கள கூப்பிட்டேன்னு" சொல்ல, உடனே காவேரியும், "சாரி, சாரி. நான் மறுபடியும் மறுபடியும் உங்ககிட்ட கேள்வி கேட்டு உங்கள சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கேன்."
அப்படின்னு சொல்லி மறுபடியுமே காவேரி விஜய் கிட்ட மன்னிப்பு கேட்க, ஆனா விஜயும், "அட பரவால்ல. இதுக்கப்புறமா நீங்கலாம் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு அவசியமே கிடையாது. வாங்க முதல்ல வந்து சாப்பிடுங்கன்னு" காவேரிய உட்கார வச்சு, அம்மு கூட உட்கார வச்சு சாப்பாடு குடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கத பார்த்துட்டு, தாத்தாவும் கண் கலங்கி போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. காவேரிக்கோ, என்னமோ இவங்க எல்லாரையுமே நமக்கு தெரிஞ்ச மாதிரியே தோணுது. இவங்களும் அதே மாதிரி தான் நம்மள பார்க்குறாங்க, பேசுறாங்க. ஒருவேள நான் இந்த 3 வருஷம் ஞாபகத்த மறந்த மாதிரி, இவங்களையும் மறந்திருப்பனா என்னன்னு, சரியான சந்தேகத்தோட அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் விஜய் மாதிரியே தாத்தாவும் அவங்களோட கனவுல வந்தவங்க மாதிரியே இருக்கிறதா, காவேரி அத பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது, அவங்களுக்கு மறுபடியுமே மனசுக்குள்ள ஏதோ ஃப்ளாஷ் ஆகுற மாதிரி தோணுது. அதனால அவங்க தலைய பிடிச்சுக்கிட்டு வலிக்கிற மாதிரியான ரியாக்ஷன குடுக்க, இத பார்த்துட்டு பதறி போன விஜயும், "என்னாச்சு? உங்களுக்கு ஏதாவது பண்ணுதான்னு?" கேட்க, உடனே காவேரியும், "இல்ல அப்பப்ப எனக்கு தலைவலி வரும். அவ்வளதான். எல்லாம் சரியா போயிடுச்சு. நீங்க பரவால்ல உட்காருங்க. நீங்களும் சாப்பிடுங்கன்னு" சொல்ல, உடனே விஜயும், "என்ன தலைவலி வருதா? எங்க வலிக்குது? எப்படி வலிக்குதுன்னு?" அவங்க அக்கறையோட விசாரிக்க, காவேரி உடனே, "சார் இது ஒரு சின்ன தலைவலி தான். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நீங்க முதல்ல உட்காந்து சாப்பிடுங்க." "அட மிஸ், இப்படியெல்லாம் சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் இக்னோர் பண்ணக்கூடாது. முதல்ல நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு என்னன்னு செக் பண்ணி பார்த்தரலாம். எனக்கு தெரிஞ்ச நியூராலஜிஸ்ட் ஒருத்தவங்க இருக்காங்கன்னு" சொல்லிட்டு, அப்படியே காவேரியோட ரிப்போர்ட்ட குடுக்குற மாதிரி காவேரியையுமே அங்க கூட்டிட்டு போயிடலான்ற ஐடியாவோட விஜய் பேசிக்கிட்டு இருக்க. ஆனா காவேரியும் சிரிச்சுக்கிட்டே, "நான் சாதாரண தலைவலின்னு தான் சொன்னேன். நீங்க அதுக்கே நியூராலஜிஸ்ட் கிட்ட எங்கன கூட்டிட்டு போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இத பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வருதுன்னு" சொல்ல, ஆனா விஜயும், "ஆனா நான் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன். என்னோட ஒய்ஃப்க்கும் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை தான் வந்துச்சு. ஆனா அது கொஞ்சம் சீரியஸ் ஆயிடுச்சு. ஆனா உங்களுக்கு அப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் உங்கள கூட்டிட்டு போறேன்னு சொல்றேன். தயவு செஞ்சு எனக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வாங்களேன்னு" கூப்பிட, இப்படி விஜய் எனக்காக வாங்கன்னு கூப்பிட்டத கேட்ட உடனேயே காவேரியும் தன்னையே அறியாமலேயே, "சரி சார், உங்களுக்காக வரேன்னு" சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு விஜய் செம்ம ஹாப்பியோட இருக்காங்க. ஸோ காய்ஸ், இப்போ ஒரு வழியா விஜய் காவேரியோட மனசுல கொஞ்சம் கொஞ்சமா இடம் பிடிக்கிறது மட்டும் இல்லாம, காவேரியோட உடம்ப குணப்படுத்துறதுக்கான ஒரு ஏற்பாடையுமே பண்ணிடுறாங்க. காவேரியுமே அதுக்கு சம்மதம் தெரிவிச்சிடுறாங்க. ஸோ ஹாஸ்பிட்டல்ல டாக்டரோட ட்ரீட்மெண்ட் மூலியமாவது காவேரிக்கு அவங்க இழந்த பழைய ஞாபகங்கள் எல்லாமே திரும்பி வரணும்னு யாரெல்லாம் ஆசைப்படுறீங்க? ஒருவேளை அப்படி வரலனாலும், விஜயோட அன்பால அவங்களுக்கு எல்லா ஞாபகமும் திரும்பி வரணும். அவங்க தன்னோட ஹஸ்பண்ட், குழந்தை கூடயும் சந்தோஷமா தன்னோட வாழ்க்கைய வாழ ஆரம்பிக்கணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க?